மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நகர ஊரமைப்பு இயக்கத்தின் சார்பில் 2500 சதுரடி மனைப்பரப்பில் 3500 சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு சுயசான்று அடிப்படையில் உடனடி கட்டட அனுமதி பெற ஏதுவாக புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து கட்டடம் கட்டுவதற்கு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமை செயலகத்தில் புதிய அடுக்குமாடி கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 541 கோடி ரூபாய் 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து, மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 382 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 1459 தமிழ்நாடு அரசு அலுவலக குடியிருப்பையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். மேலும் 1459 அரசு குடியிருப்பு அலுவலர்கள் அதே போல வணிக வளாகங்கள் ஆகியவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சிஎம்டிஏ நிர்வாகத்தின் சார்பில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த வீட்டு வசதித்துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளில் தொடர்ச்சியாக திறந்து வைக்கும் முதலமைச்சர் அவர்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த வீடுகளையும் திறந்து வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இன்று மட்டும் 4184 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போல 1459 அரசு அலுவலர் குடியிருப்பு மற்றும் வாடகை குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் வீட்டு வசதித்துறை சார்பில் தொடர்ச்சி அரசு குடியிருப்புகள் மேலும் வணிக வளாகங்கள் என வாடகை என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே கடந்த மானிய கோரிக்கையின் அறிவித்தபடி தொடர்ச்சியாக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் தற்போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்புகளை திறந்து வைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.